ஒரு முக்கியமான டாப்பிக்கில் கை வைக்க போகிறேன். இதை உலகத்தில் இருக்கக்கூடிய இந்தியர்கள் பார்க்குறாங்களான்னு தெரியலை. பட் இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்தியர்கள் நிச்சயமாக பார்க்க வேண்டும். ஒவ்வொரு குடும்ப உறுப்பினர்களும் இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணணும். அதுதான் இந்தியாவில் ஏற்பட்டிருக்கக்கூடிய யூத் கிரைசிஸ் அப்படிங்கிறது. இந்த யூத் கிரைசிஸ் அப்படின்னா என்ன? பொதுவாக இங்கே இருக்கக்கூடிய இளைஞர்கள் மத்தியில் என்ன மாதிரியான கிரைசிஸ் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆப்பர்ச்சுனிட்டிஸ், ஜாப், இதெல்லாம் தாண்டி சாம் ஆல்ட்மேன் மாதிரியான சில மனிதர்கள், ஓப்பன் ஏஐனுடைய சிஇஓ, அவர்கிட்ட 2 வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தவங்க கேட்குறாங்க, ஒரு 10 இந்தியர்கள் $10 மில்லியன் அமெரிக்க இருக்குது, அவங்களால இதே மாதிரியான சாட் ஜிபிடியோ இல்லாட்டி ஓப்பன் ஏஐ மாதிரியான பல ப்ராடக்ட்ஸை உருவாக்க முடியுமான்னு கேட்டதற்கு துபாயில் வச்சு அவர் சொன்ன பதில் என்னென்னா, நாட் பாசிபிள் அப்படிங்கிறது தான். ஆனால் அதே ஓப்பன் ஏஐ நிறுவனத்திடம் நம்ம போய் ஒரு கணக்கெடுத்து பார்த்தோம்னா அதில் நிறைய இந்திய இன்ஜினியர்ஸ் இருப்பாங்க. மைக்ரோசாஃப்டாக இருக்கட்டும், கூகுளாக இருக்கட்டும், நிறைய நிறுவனங்களுடைய, ஏகப்பட்ட நாடுகளில் இருக்கக்கூடிய நிறுவனங்களுடைய சிஇஓ நம்ம எடுத்து பார்த்தோம்னா அவங்க இந்தியர்களாக தான் இருப்பாங்க. அப்படி இருக்கும் பட்சத்தில் நம்மளால் ஏன் இந்த மாதிரியான ப்ராடக்டை உருவாக்க முடியலை? இல்லை இந்த ஒரு சைக்கிளில் நம்ம சிக்கிக்கிட்டு இருக்கோமா? இந்திய யூத், குறிப்பாக இளைஞர்கள், ஒரு 20லேருந்து 35-38 வயசு வரை இருக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த பதிவு சமர்ப்பணம். அன்பு தமிழஞ்சங்களுக்கு தமிழ் பொக்கிஷத்தின் வணக்கங்கள். இந்தியாவில் யூத் கிரைசிஸோடைய பெரிய பிரச்சனை நல்ல வாய்ப்பு கிடைக்காதது தான். இதே மாதிரி தான் நம்ம வேலை செய்யக்கூடிய இடத்துல சரியாக இங்கிலீஷ் பேசாமல் இருந்தோம்னா நம்ம ஐடியா, நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ், இது எல்லாத்தையுமே நம்ம இழக்க வேண்டியதாக இருக்கும். இப்படிப்பட்ட இங்கிலீஷை ஸ்மார்ட்டாக ஈஸியாக கற்றுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா இதை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. ஆஃபீஸ் லேட் பிகாஸ் இன் கம்மிங் வே மை பைக் காட் பங்க்சர்டு. இதை கரெக்டாக சொல்ல ஹெல்ப் பண்ணுறேன். ஐம் லேட் டு தி ஆஃபீஸ் பிகாஸ் மை பைக் காட் அ ஃப்ளாட் டயர் ஆன் த வே. இந்த சென்டென்ஸ் ஏன் பெட்டர்னு பார்ப்போம். 1. ஐ கம்மிங் தப்பு, ஐ ஆம்னு ப்ரெசன்ட் கண்டினியூஸ்ல யூஸ் பண்ணணும். 2. ஃப்ளாட் டயர் அல்லது பங்க்சர், ரெண்டுமே கரெக்ட் தான், ஆனா ஃப்ளாட் டயர் தான் காமனா யூஸ் பண்ணணும். 3. பிகாஸ் யூஸ் பண்ணி சென்டென்ஸ் கிளியரா கனெக்ட் பண்ணணும். இந்த விளக்கம் புரிஞ்சுதா? வேற ஏதாவது ஹெல்ப் வேணுமா? பார்த்தீங்களா, நான் தப்பாக சொன்ன சென்டென்ஸை இன்ஸ்டண்ட்டாக கரெக்ஷன் கொடுத்துருச்சு. இதே மாதிரி ப்ரொனவுன்சியேஷனாக இருக்கட்டும், கிராமராக இருக்கட்டும், ஒகாபுலரியாக இருக்கட்டும், இங்கிலீஷோட ஸ்கில்ஸ் எல்லாத்தையுமே ஈஸியாக தமிழ் வழியாகவே நீங்கள் கற்றுக்கலாம். நிறைய பேர் இங்கிலீஷ் கற்றுக்க ட்ரை பண்ணி மறுபடியும் போர் அடித்து அதுலேருந்து அப்படியே விலகி போயிடுவாங்க. இதே மாதிரி போர் அடிக்காமல் இருக்கிறதுக்கு ஆக்டிவிட்டீஸ் அப்படிங்கிறது எல்லாமே ரொம்ப இன்னோவேட்டிவாக கொடுத்துருக்காங்க. இதில் 1000க்கும் அதிகமான ஸ்பீக்கிங் ஆக்டிவிட்டீஸ் அப்படிங்கிறது இருக்குது. இனிமேல் போரிங் இல்லாமல் அதிக விருப்பத்துடன் நம்மளால் இங்கிலீஷ் கற்றுக்கிட முடியும். டெய்லி மினிமம் 10லேருந்து 15 நிமிஷம் இது கூட தமிழ்ல பேசிய இங்கிலீஷை உங்களால கத்துக்கிட முடியும். சில வாரங்கள்லயே இதுக்கான இம்ப்ரூவ்மெண்ட் உங்களால நோட் பண்ண முடியும். அவ்வளவு எஃபெக்டிவா இருக்கும். இதுதான் சூப்பர்னோவா ஏஐ, உங்க பாக்கெட்லயே இருக்கக்கூடிய ஃப்ரெண்ட்லி இங்கிலீஷ் பார்ட்னர். ஒவ்வொரு நாளும் இங்கிலீஷை நினைச்சு நீங்க தயங்கி நிற்கிறது உங்களுடைய கெரியர்ல நீங்க ஒரு நாள் பின்னாடி வந்துட்டு இருக்கீங்க அப்படிங்கிறது தான் அர்த்தம். ஸோ உங்களுடைய தயக்கத்தை உடைத்து இங்கிலீஷை எஃபெக்டிவா, சிம்பிளா, சூப்பரா படித்துக் கொள்வதற்கு கீழே இருக்கக்கூடிய லிங்கை சொடக்கி 75% டிஸ்கவுண்டுடன் நீங்க உங்களுடைய இங்கிலீஷை மேம்படுத்த முடியும். வேணுங்கிறவங்க பயன்படுத்திக்கோங்க. ஓப்பன் ஏஐ அப்படிங்கிற நிறுவனம் இந்திய நாட்டுக்குள்ளேயே தொடங்கி இருந்தாலும் நம்மளால இந்த சாட் ஜிபிடி மாதிரியான ஒரு ப்ராடக்டை உருவாக்கி இருக்க முடியுமான்னு கேட்டால் நிறைய வல்லுநர்கள் சொல்வது இல்லை அப்படிங்கிறது தான். ஆனால் இந்திய இன்ஜினியர்ஸ் இல்லாத நாடுகளே கிடையாது. இந்திய இன்ஜினியர்ஸ் வேலை செய்யாத ப்ராஜெக்ட்ஸே கிடையாது. இந்திய இன்ஜினியர்ஸினுடைய படுபயங்கரமான மூளையை பயன்படுத்தாத நிறுவனங்களே இல்லை அப்படிங்கிற ஒரு நிலைமை தான் இருக்குது. இப்படிப்பட்ட இந்தியாவில் ஏன் ஒரு ப்ராடக்டை உருவாக்க முடியலை அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்வி தான். நம்ம சர்வீஸ் செக்டாரில் தான் இயங்கிக்கிட்டு இருக்கோம். இந்தியாவில் ஏற்படக்கூடிய ஐடி பபுள் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வீடியோவாக பதிவு பண்ணியிருந்தோம். பார்க்காத டிபி ட்ரூப்ஸ் தயவு செஞ்சு அதை பார்த்துருங்க. ஏன்னா அடுத்ததாக ஒரு ஏஐ பபுள் அப்படிங்கிறது உருவாகிட்டு இருக்கு. அது என்ன அப்படிங்கிறத இன்னொரு பதிவில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட், இந்தியாவில் இருக்கக்கூடிய இளைஞர்கள். நம்ம நாட்டில் மக்கள் தொகை அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டாலே கிட்டத்தட்ட 65% 35 வயசுக்கு கீழே இருக்கக்கூடிய நபர்கள் தான். அதுலேயும் 47% 25 வயசுக்கு கீழே இருக்கக்கூடிய மனிதர்கள். ஸோ 45% 25 வயசு இல்லாட்டி அதுக்கு கீழே, ஒரு 65% 35 வயசு அதுக்கு கீழே அப்படின்னு சொல்லும்போது இவ்வளவு இளைஞர்களுடைய படை இந்தியாவை வழி நடத்துகிறது. இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா, இது ஒரு பிரச்சனையா அப்படின்னு கேட்டால் இவ்வளோ நாள் இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக தான் நம்ம பார்த்துட்டு இருந்தோம். பட் இதில் இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனையை நாம் என்ன செய்ய போகிறோம்னா லென்ஸ் போட்டு பார்க்க போகிறோம். அந்த லென்ஸ் தான் இப்போ தமிழ் பொக்கிஷம். இந்த யூத் கிரைசிஸுக்கு நிறைய ரீசன்ஸ் அப்படிங்கிறத சொன்னாலும் அது எல்லாத்தையுமே ஒன்று சேர்க்கக்கூடிய ஒரே ஒரு ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸாம்ஸ். ரொம்ப வியப்பாக தான் இருக்கும். இந்த எக்ஸாம்ஸ் அப்படிங்கிறத விட கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான வார்த்தை. குறிப்பிட்டு ஒரு கவர்மெண்ட் ஜாப் அப்படிங்கிறதுல கிட்டத்தட்ட 22 கோடி மனிதர்கள், அதாவது இளைஞர்கள் அப்ளை பண்ணுறாங்க.
அதில் வேலை கிடைத்த இளைஞர்களினுடைய எண்ணிக்கை 7.2 லட்சம். அதாவது 1000 இளைஞர்களுக்கு 3 இளைஞர்கள் அப்படிங்கிற அந்த ஒரு ரேஷியோவில் தான் கவர்மெண்ட் ஜாப் அப்படிங்கிறது கிடைக்குது. நாம ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய எக்ஸாம்ஸ் எல்லாம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். டிஎன்பிஎஸ்சி, யூபிஎஸ்சி, நீட்டு, இல்லாட்டினா எஸ்எஸ்சி, ஸ்டேட் லெவலில் இருக்கக்கூடிய இன்னும் பல எக்ஸாம்ஸ், இது எல்லாத்துக்குமே நம்முடைய இளைஞர்கள் என்ன செய்கிறாங்கன்னா ப்ரிப்பேர் ஆகுறாங்கன்னா சாதாரணமாக ப்ரிப்பேர் ஆகலை. 1 வருஷம், 2 வருஷம், 3, 4, 5, 6, 7, 8 வருஷமாக ப்ரிப்பேர் ஆன நிறைய இளைஞர்கள் இருக்காங்க. கடைசியாக டிஎன்பிஎஸ்சியில் கொஸ்டின் பேப்பர் அப்படிங்கிறது தமிழில் 1940, 50 இந்த காலகட்டத்திலாம் கேட்கப்பட்டது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. 10 தான் எலிஜிபிலிட்டி க்ரைட்டேரியாவில் இருந்தாலுமே நிறைய கொஸ்டின்ஸ் அப்படிங்கிறதை தெரிந்து கொள்வதற்கு தமிழில் பிஹெச்டி படிச்சிருந்தா கூட, ஈவன் திருவள்ளுவரே வந்து இந்த எக்ஸாம் எழுதியிருந்தா கூட பாஸ் ஆகிருக்க முடியாது அப்படிங்கிற விமர்சனம் எல்லாமே வைக்கப்பட்டது. இதனால் பாதிப்படைந்த இளைஞர்களுடைய எண்ணிக்கை கிட்டத்தட்ட 13 லட்சம் தமிழ்நாட்டில் மட்டும் நான் சொல்கிறேன். இதே மாதிரி இந்தியா முழுவதுமாக இருக்கக்கூடிய எல்லா மாநிலங்களையும் நம்ம எடுத்து பார்த்தோம்னா கோடிக்கணக்கான இளைஞர்கள் கவர்மெண்ட் ஜாபுக்காக தீவிரமாக படிச்சுட்டு இருக்காங்க. இதே நேரத்தில் நீங்கள் நேராக சாஃப்ட்வேர் இன்ஜினியர் பக்கம் போங்க, இல்லாட்டி எந்த ஒரு ஜாபாக இருந்துட்டு போட்டுமே 9 to 6 அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லியிருப்போம். சில சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸில் இந்த ப்ராஜெக்ட்ஸ் அப்படிங்கிறத 10 மணி நேரத்தில் முடிச்சிருவோம், 300 மணி நேரம் ஆகும் அப்படின்னு சொல்லி மணி நேர கணக்கு தான் போடுவாங்க. இதை ஹியூமன் ஹவர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஒவ்வொரு மனிதன் ஒரு ப்ராஜெக்டில் இத்தனை மணி நேரம் வேலை செய்ய போகிறான், அத்தனை மணி நேரம் வேலை செய்கிறதுக்கு ஒரு மணி நேரத்துக்கு $20 அப்படின்னு சொல்லி தான் இங்கே என்ன செய்வாங்கன்னா கால்குலேஷன் பில்லிங் அப்படிங்கிறத கொடுப்பாங்க. அப்படின்னா ஒரு மனுஷன் அந்த ஜாபை செய்யாமல் விட்டுட்டான், ஒரு 10 மணி நேரம் அந்த மனுஷனுடைய ஜாபை செய்யாமல் விட்டுட்டாங்கன்னா அந்த நிறுவனத்துக்கு ஹியூமன் ஹவர்ஸில் 10 மணி நேரம் வேஸ்ட் ஆகிடுது. 10 மணி நேரம் வேஸ்ட் ஆகுது அப்படின்னா $20 வச்சு பார்க்கும்போது $200, கிட்டத்தட்ட ஒரு 16,000 17,000 ரூபாய் ஒரே நாளில் அந்த நிறுவனத்துக்கு லாஸ் அப்படிங்கிறது உருவாகும். ஒரு நிறுவனத்துக்கு ஒரு நாள் ஒரு மனிதன் அங்கே ஜாப் செய்யலைன்னா 17,000 ரூபா லாஸ் ஆகுது அப்படின்னா ஒரு 4-5 வருஷத்துக்கு நம்ம இளைஞர்கள் எல்லாருமே சேர்ந்து ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாமுக்காக ப்ரிப்பேர் பண்ணுறோம். அப்போ 5 வருஷத்துக்கு நம்ம நாட்டுக்கு இந்த இளைஞர்களுடைய மூளை கிடைக்கிறதா, இந்த மூளை வழியாக கிடைக்கக்கூடிய ஐடியாஸ் கிடைக்குதா, இல்லை இந்த மூளை வழியாக கிடைக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸ் கிடைக்குதா அப்படின்னு கேட்டால் இல்லை. அப்போ 5 வருஷம் இந்த மூளை என்னதான் செஞ்சிட்டு இருக்கு அப்படின்னா டெடிகேட்டட் ஃபார் கவர்மெண்ட் எக்ஸாம் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செஞ்சிடறோம், அதிலே உட்கார்ந்துடுறோம். சரி, இதில் இருக்கக்கூடிய பின்விளைவுகள் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். யூபிஎஸ்சி எக்ஸாம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் பார்த்தீங்களா, யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன். அதில் ஒவ்வொரு வருஷமும் கிட்டத்தட்ட 1 மில்லியன் இளைஞர்கள், அதாவது 10 லட்சம் இளைஞர்கள் ஜாபுக்காக அப்ளை பண்ணுறாங்க. ஆனால் போஸ்டிங் எத்தனை பேருக்கு தெரியுமா? வெறும் 1000 பேருக்கு. எக்ஸாக்டாக சொல்லப்போனால் 100லேருந்து 150 இளைஞர்கள் மட்டும்தான் ஐஏஎஸ் ஆஃபீஸராக மாறுவாங்க. உள்ளதுலேயே ரொம்ப ப்ரெஸ்டீஜியஸான ஒரு ஜாப் அப்படின்னா ஐஏஎஸ் தான் அப்படிங்கிறது இந்தியாவில் எழுதப்படாத விதி. அதில் 100லேருந்து 150 ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸை நம்ம செலக்ட் பண்ணுறதுக்கு எத்தனை மனிதர்கள் அந்த எக்ஸாம் எழுதுகிறாங்க? 10 லட்சம் மனிதர்கள். நான் சொல்கிற 10 லட்சம் மனிதர்கள் எக்ஸாம் எழுதுவாங்க அப்படின்னு தான் சொன்னேன். ஆனால் இதுக்கு ப்ரிப்பேர் ஆகிறவங்க, அந்த வருஷம் இந்த எக்ஸாம் நான் எழுதலை, நெக்ஸ்ட் இயர் எழுதுறேன் அப்படின்னு சொல்லி கேப் கொடுக்குறவங்க, வேலை பழு காரணமாக எழுதாமல் வராமல் போனவங்க அப்படின்னு சொல்லிலாம் பார்க்கும்போது 2லேருந்து 3 மடங்கு அதிகரிக்கும். அதாவது 20லேருந்து 30 லட்சம் இளைஞர்கள் இந்த ஐஏஎஸ் யூபிஎஸ்சி எக்ஸாமுக்காக மட்டுமே அவங்களுடைய மணி நேரங்களை விரயம் செய்கிறார்கள். ஒன்றுமே இல்லைங்க, கொஞ்சம் எக்ஸாம்ஸ், அதனுக்கான வேகன்சிஸ் எவ்வளோ பேர் அப்ளை பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத மட்டும் நான் இங்கே வாசிக்கிறேன். ஆர்ஆர்பி குரூப் டி ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டு 2025 வேகன்சிஸ் அப்படிங்கிறது 32,438. ஆனால் ஆப்ளிகன்ஸ் அப்படின்னு சொல்லும்போது மில்லியன் கணக்கில் 10.82 மில்லியன். 10.82 மில்லியன், 1 கோடிக்கு மேலே. அடுத்ததாக ஆர்ஆர்பி என்டிபிசி ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டு 2025 வேகன்சிஸ் அப்படிங்கிறது 11,558 நபர்கள். அந்த வேகன்சியில் அப்ளை பண்ணவங்களுடைய எண்ணிக்கை எவ்வளவு அப்படின்னு கேட்டிங்கன்னா சுமார் 1,20,00,000 இளைஞர்கள். இதே மாதிரி எஸ்எஸ்சி எம்டிஎஸ்ஸாக இருக்கட்டும் 11,000 பேர், அதுக்கு அப்ளை பண்ணவங்க 10 லட்சம் பேர். யூபிஎஸ்சியாக இருக்கட்டும் அதில் 1,105 தான், அப்ளை பண்ணவங்க கிட்டத்தட்ட 13.4, அதாவது 1,30,00,000 பேர். யூபி போலீஸ் கான்ஸ்டபிளாக இருக்கட்டும் 60,000 பேர், அதுக்கு 50 லட்சம் பேர் அப்ளை பண்ணுறாங்க. எஸ்எஸ்சி சிஹெச்எஸ்எல் அப்படின்னு சொல்லி ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன் 2024 எடுத்து பார்த்தா வெறும் 1,300 சீட்டுக்காக 36 லட்சம் இளைஞர்கள் அவங்க அப்ளை பண்ணுறாங்க. இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா, நாம் எக்ஸாம்லால் கிடைக்கக்கூடிய ஒரு ஜாப், அதுவும் கவர்மெண்ட் ஜாப் அப்படிங்கிறதுக்கு நம்முடைய இளைஞர்களுடைய மூளையை சலவை செய்து வைத்திருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறோம்.
இங்கே மூளைச்சலவை எப்படி செய்யப்பட்டிருக்குன்னா, கவர்மெண்ட் ஜாப் கிடைச்சிச்சுன்னா நீ ஓகே செட்டில் ஆகிட்ட, இந்தியாவில் நீ செட்டில் ஆகிட்ட, உன் ஃபேமிலியே செட்டில் ஆயிருச்சு, எப்படியாவது படித்த ஒரு கவர்மெண்ட் ஜாபை எடுத்துரு. என்ஜினியரிங் படிச்சிருப்பாங்க, இல்லை எம்ஏ இங்கிலீஷ், பிஎட் இங்கிலீஷ், இப்படி ஏதாவது ஒன்று படித்து முடிச்சிருப்பாங்க, சூப்பராக எம்எஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சிருப்பாங்க. அவங்கக்கிட்ட போய் நீங்கள் கேட்குறீங்கன்னா அவங்க என்ன தெரியுமா பதில் சொல்லுவாங்க? சார் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன். எதுக்குப்பா? டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கு, யூபிஎஸ்சி எக்ஸாமுக்கு, இந்த மாதிரி எஸ்எஸ்சிக்கு, இந்த மாதிரி எக்ஸாம்ஸ்க்காகவே ப்ரிப்பேர் பண்ணுறதுக்காக அவங்க என்ன செய்கிறாங்கன்னா, அவங்களுடைய வாழ்நாளில் ஒரு இளைஞனாக அவங்களுடைய வாழ்நாளில் 20லேருந்து 32 வயசுக்குள்ளே அவங்க கிட்டத்தட்ட 4லிருந்து 5 வருடங்களை இழந்து விடுகிறார்கள். ஒன்று எக்ஸாம்ஸுக்காக, இன்னொன்று எழுதின எக்ஸாம்ஸுக்கான ரிசல்ட் கிடைக்கிறதுக்காக, ரிசல்ட் கிடைத்த பிறகும் போஸ்டிங் கிடைக்கிறதுக்காக, இப்படின்னு சொல்லி இளைஞர்களுடைய மூளை வேலை செய்யப்படாமல், இளைஞர்கள் ஒரு மனித வளம் அப்படிங்கிறது இங்கே என்ன செய்யப்படுது அப்படின்னு கேட்டிங்கன்னா வேஸ்ட் ஆக்கப்படுது அப்படிங்கிறது தான் யதார்த்தமான உண்மை. நிறைய இளைஞர்கள், நிறைய மாணவ மாணவிகள் என்ன தெரியுமா செய்கிறாங்க? ஆஃப்டர் த ஸ்டடீஸ் ஒரு 10க்கு 10 ரூமில் புத்தகங்களாக நிறைச்சி போட்டுட்டு, ஏய் படித்தே தீருவேன், நான் படத்துக்கெலாம் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லி அவங்க அந்த எக்ஸாமுக்காக படிக்கிறாங்க. ஒருவேளை அவங்க ஃபெயில் ஆகிட்டாலோ, ஃபெயில் ஆயிடுவேன் அப்படின்னு சொல்லி பயந்தாலோ அவங்க அவங்களுக்குள்ளேயே ஸ்ட்ரெஸ் ஆகிக்கிறாங்க. வெளி உலகத்தில் இனி நமக்கு நம்பிக்கை இல்லை, நமக்கு மரியாதை இல்லை, இனி நம்ம வெளியே எங்கே போகிறது அப்படின்னு சொல்லி திருமண நிகழ்வு, ஏதாவது ஒரு டூர் ஃபங்க்ஷன், எதுக்குமே வரமாட்டாங்க. வீட்டில் இருக்கக்கூடிய அப்பா அம்மா பார்த்து, பக்கத்து வீட்டுக்காரனுக்கெலாம் கவர்மெண்ட் எக்ஸாமில் ஜாப் கிடச்சிருச்சு, உனக்கே கிடைக்கல அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ரெஸ். உனக்கெல்லாம் பொண்ணு கிடைக்குமா? நல்ல ஒரு கவர்மெண்ட் ஜாபாக இருக்கட்டும். உனக்கு ஒரு மாப்பிள்ளை கிடைக்கணுமா? உனக்கு டவுரி கூடுதலாக, வரதட்சணை கூடுதலாக போடாமல் இருக்கிறதுக்கு ஒரு கவர்மெண்ட் ஜாபை எடுத்துரு, இப்படின்னு சொல்லி எல்லா இடங்களிலும் ஒரு வார்த்தை நம்ம மனசில் புகுத்தப்பட்டிருக்கிறது என்றால் அது கவர்மெண்ட் ஜாப். சரி, இப்போ ஜாப் அப்படிங்கிறத பற்றி பேசிட்டோம், அதுவும் கவர்மெண்ட் ஜாபை பற்றி பேசிட்டோம். அடுத்ததா இந்த எக்ஸாம்ஸ்லாம் ஃபெயிலியர் ஆனவங்க, இல்லை இந்த எக்ஸாம்ஸ் ஓகே போர் அடிச்சிருச்சு அப்படின்னு சொல்கிறவங்க என்ன செய்வாங்க? ஒரு 3 வருஷ கேப்புக்கு பிறகு, 4 வருஷ கேப்புக்கு பிறகு ஏதாவது ஒரு ஜாபுக்கு போவாங்க. இப்போ அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஜாப் என்ன? அவங்க மூளை சம்மந்தப்பட்ட, அவங்க படிப்பு சம்மந்தப்பட்ட ஜாபா, இல்லை கிடைக்கிற வேலைக்கு ஏறிடலாம் அப்படிங்கிற ஒரு நிலைமையா? ஆல்ரெடி ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்காங்க, பெரிய அளவில் மன அழுத்தம் இருக்கும், எல்லா இடங்களிலுமே ப்ரெஷர் இருக்கும். ஏதாவது ஒரு ஜாப், கண்காணாத இடத்துக்கு போய் 10,000 ரூபா சம்பாதிச்சா கூட பரவாயில்ல அப்படின்னு சொல்கிற அளவுக்கு நம்முடைய இளைஞர்கள் வேறு வழியே இல்லாமல் பிற ஜாபுக்கு அப்ளை பண்ணி அதில் போய் ஜாயின் பண்ணிடுறாங்க. நிறைய பார்த்துருப்பீங்க நீங்கள். கெமிஸ்ட்ரி படிச்சிருப்பாங்க, கம்ப்யூட்டர் சயின்ஸ் படித்த ஒரு ஜாபில் இருப்பாங்க, கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சிருப்பாங்க, ஆர்ட் படித்த ஒரு ஜாபில் போய் இருந்திருப்பாங்க, இல்லை டியூஷன் சென்டர், இந்த மாதிரி ஏகப்பட்ட இடங்களில் எந்தவித சம்மந்தமாக படிப்புக்கும் வேலைக்கும் சம்மந்தமே இல்லாமல் நிறைய பேர் வேலை செய்கிறத நம்ம பார்த்துருப்போம். அதுக்கெல்லாம் காரணம் என்ன தெரியுமா? இதே மாதிரி அவங்களும் நிறைய ட்ரீம்ஸில் இருந்திருப்பாங்க, ஏகப்பட்ட ட்ரீமில் இருந்திருப்பாங்க. பட் எதுவுமே நடக்கலை அப்படின்னு சொல்லும்போது கிடைச்ச ஜாபுக்கு போயிடுறாங்க. இந்த கிடைச்ச ஜாபுக்கு போயிடுறதுனால இங்கே என்ன பிரச்சனை நடக்கு? அந்த ஜாபில் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இவங்களுக்கு இருக்குமா? இருக்காது. அந்த ஜாபை விரும்பி செய்வாங்களா அப்படின்னு கேட்டால் அது இல்லை. அந்த ஜாபால் அந்த கம்பெனிக்கு பெரிய அளவில் லாபம் கிடைக்குமா அப்படின்னு கேட்டால் அங்கேயும் சிக்கல் உருவாகுது. ஏன்னா கரெக்டான வேலை கரெக்டான நபருக்கு கிடைக்கலனா கரெக்டான அவுட்புட் கிடைக்காது. கரெக்டான அவுட்புட் கிடைக்கலனா கரெக்டான ரெமுனரேஷன் அப்படிங்கிறது அந்த கம்பெனியால், கரெக்டான லாபத்தை அந்த கம்பெனியால் உருவாக்க முடியாது. இதனால் நம்ம ஊரில் ஜாப் சாட்டிஸ்ஃபேக்ஷனை விட ஜாபினுடைய தரம் அப்படிங்கிறது நாளுக்கு நாள் குறைஞ்சிட்டு இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. என்ஜினியர்ஸ், அதுவும் குறிப்பாக கொரோனா காலத்து என்ஜினியர்ஸை விட இப்போ பாஸ் அவுட் ஆகக்கூடிய என்ஜினியர்ஸை பெரிய அளவில் மக்கள், அங்கே இருக்கக்கூடிய நிறுவனங்கள் அவங்களுடைய வேலைக்கு எடுக்க மறுக்கிறார்கள். காரணம் இருக்குது. கவர்மெண்ட் எக்ஸாம் அப்படிங்கிறதுக்கு ப்ரிப்பேர் ஆகிறத விட எக்ஸாம்ஸ்க்காக மட்டுமே நான் ப்ரிப்பேர் ஆவேன் அப்படிங்கிற ஒரு சமுதாயத்தை நம்ம உருவாக்கி விட்டோம் அப்படிங்கிறது தான். சரி, இது ஒரு விதத்தில் மாணவர்களை மட்டும்தானே பாதிக்குது அப்படின்னு கேட்டால் இல்லை. அவங்களுடைய பெற்றோர், அவங்க டியூஷன் சென்டருக்கு அனுப்புனா தான் முடியும். இப்போ நீட் எடுத்துக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக டியூஷன் சென்டர் போகணும் அப்படின்னு சொல்லி ஒரு பரப்புரை செய்யப்படுது இல்லை? அப்போ எல்லாருமே போய் டியூஷன் சென்டர், கோச்சிங் சென்டருக்கு அனுப்புகிறாங்கல்ல. அந்த கோச்சிங் சென்டருக்கான ஃபீ நம்ம படித்த படிப்புகளை விட, கவர்மெண்ட் காலேஜெல்லாம் நம்ம படித்தோம்னா அதை விட 10 மடங்கு கொடுக்க வேண்டியதாக இருக்குது. அப்போ வீட்டில் இருக்கிறவங்க கடன் வாங்குவாங்க. கடன் வாங்கி நமக்கு எக்ஸாம்ஸ்லாம் சொல்லிக் கொடுக்கறதுக்கான கோச்சிங் சென்டரில் போனால் அங்கே ஃபெயிலியர் ஆகிட்டோன்னா நிறைய பேர் என்ன செஞ்சிடறாங்க? வாழ்க்கையில் விபரீத முடிவுகள் எல்லாத்தையுமே எடுத்துடுறாங்க. அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் நம்ம இனிமேல் என்னவா இருக்கக்கூடாது, தடங்களாக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி. அப்போ இது எல்லாத்தையுமே நம்ம பார்க்கும்போது நம்ம சமுதாயம் மட்டும்தான். எல்லா நாடுகளிலும் கவர்மெண்ட் ஜாப், அதுக்கான இன்டர்வியூஸ், அதுக்கான டெஸ்ட் எல்லாமே இருக்குது. ஆனால் இந்தியா மாதிரி இந்த அளவுக்கு அதுக்கான போட்டி அப்படிங்கிறது உருவாகலை. சொல்லப்போனால் நம்ம நாட்டில் வேறு எல்லா ஜாபும் அன்சேஃப் அப்படின்னு சொல்லி முத்திரை குத்தப்பட்டு விட்டது. நம்ம பெரியவங்க, நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய எல்லாருமே நீ கவர்மெண்ட் ஜாபில் இருந்தால் தான் உனக்கு வாழ்க்கை, ப்ரைவேட் ஜாபில் இருந்தால் உனக்கு வாழ்க்கையே கிடையாது அப்படிங்கிற ஒரு மனநிலைமைக்கு இப்போ இருக்கக்கூடிய யூத்தை தள்ளிட்டாங்க.
அப்படி தள்ளுனாலேயோ என்னவோ இப்போ இருக்கக்கூடிய யூத்துக்கு பெரிய அளவில் ஒரு கிரைசிஸ் வந்திருக்கு. அதுதான் எந்த விதமான ப்ரொடக்ஷனும் இல்லாமல் சர்வீஸ் செக்டாரில் மட்டும் நம்ம வேலை பார்க்குறது. ரொம்பவே எனர்ஜெட்டிக் ஜெனரேஷன் இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் இந்தியாவில் தான் எனர்ஜெட்டிக் ஜெனரேஷன் அப்படிங்கிறது இருக்குது. நம்முடைய ஜிடிபி நாளுக்கு நாள் உயர்ந்துட்டு இருக்கே விக்கி அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம். ஆனால் உண்மையிலேயே இந்த ஜிடிபி ரிலேட்டட் வித் ஜாப் கிரியேஷன் அப்படிங்கிறது உயர்ந்திருக்கான்னு கேட்டால் இல்லை. ஸோ ஜாப் கிரியேஷன் உருவாகவில்லை, உயரவில்லை. ஆனால் ஜிடிபி உயருதுன்னா இருக்கிற ஜாபையே நம்ம என்ன செஞ்சுட்ருக்கோம், என்ஹான்ஸ் பண்ணி இல்லை வெளிநாடுகளுக்கு தேவையான சர்வீஸை நம்ம இங்கேருந்து செஞ்சு கொடுத்து அதன் வழியாக நம்முடைய ஜிடிபி உயர்கிறதே தவிர நம்ம ஊருக்கு தேவையான ஒரு ப்ராடக்ட் டெவலப் ஆகாமையே இருந்துட்டு இருக்கு. அன்எம்ப்ளாய்டு அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்து பார்த்தோம்னா 83% இந்தியாவில் இருக்கக்கூடிய அன்எம்ப்ளாய்டில் எல்லாருமே இளைஞர்கள் அப்படிங்கிறதும் குறிப்பிடத்தக்கது. இந்த 83% மனிதர்கள் அன்எம்ப்ளாய்டாக மாறும்போது இங்கே என்ன மாதிரியான ஜாப் கிரியேட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ஃபார்மல் ஜாப், லோ வேஜ் ஜாப் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இன்ஃபார்மல் ஜாப், லோ வேஜ் ஜாப் அப்படின்னு சொல்கிறத எல்லா நாடுகளிலும் செய்வாங்களா அப்படின்னு கேட்டால் இல்லை. இந்த இடத்துல தான் இந்த அன்எம்ப்ளாய்டு ரேட் அப்படிங்கிறது கூட எந்த விதமான ஜாபும் இங்கே கிடைக்கிறத விட வெளிநாட்டுக்கு போய் ஒட்டகம் மேய்ச்சாலும் பரவாயில்லை, இல்லை நான் ஒரு டிரைவராக போனாலும் பரவாயில்லை, ஒரு சூப்பர் மார்க்கெட்டில் இருந்தாலும் பரவாயில்லை, இதை விட கூடுதலான சம்பளம் எனக்கு கிடைக்கும்னு சொல்லி நிறைய பேர் என்ன செய்கிறாங்க, வெளிநாட்டுக்கு போகிறாங்க. நல்ல மெத்த படித்த நபர்கள், நல்லாவே நாலேஜ் இருக்கக்கூடிய நபர்கள் என்ன செய்கிறாங்க, இங்கே இருக்கக்கூடிய கம்பெனிஸ் நமக்கு அவ்வளோ பெரிய தொகையை தரமாட்டாங்க சம்பளமாக, வெளிநாட்டுக்கு போனால் 5 வருஷம் வேலை பார்த்தா போதும் நம்ம செட்டில் ஆயிடலாம் அப்படின்னு சொல்லி வெளிநாட்டுக்கு கிளம்பி போயிடுறாங்க. அதனால தான் வெளிநாட்டில் பல நிறுவனங்களிலும் நம்ம ஆட்கள் வேலை செய்கிறாங்க. இங்கே இருக்கக்கூடிய நிறுவனங்களில் நாம் செய்யக்கூடிய வேலை எல்லாமே சர்வீஸ் ஓரியன்டாக மட்டும் இருக்குது. நாம் யூஸ் பண்ணக்கூடிய இல்லாட்டி நமக்கு தெரிந்த நிறுவனங்கள் டாடா கன்சல்டன்சி சர்வீஸ் இல்லாட்டி இன்ஃபோசிஸ் இவங்கெல்லாம் ஒரு ப்ராடக்டை நம்ம நாட்டுக்காக உருவாக்கிட்டு இருக்காங்களான்னு கேட்டால் இல்லை. வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய வெள்ளைக்காரனுக்கோ இல்லாட்டி வேறு ஏதாவது ஒரு நாட்டை சார்ந்தவங்களுக்கோ ஒரு ப்ராடக்ட் தேவை, அந்த ப்ராடக்டை பிட்ச் பண்ணி அதை இங்கே இருக்கக்கூடிய சர்வீஸ் பேஸ்டான இருக்கக்கூடிய நிறைய நிறுவனங்களுக்கு பிரித்து கொடுத்து அவுட் சோர்சிங் பண்ணி அதில் கிடைக்கக்கூடிய லாபத்தில் ஒரு பங்கை இவங்க எடுத்துக்கிட்டு இன்னொரு பங்கை அங்கே இருக்கக்கூடிய எம்ப்ளாயீஸுக்கு சேலரியாக கொடுத்து இப்படியே நம்ம வாழ்க்கையை நகர்த்திட்டு இருக்கோம். அதனால தான் சாம் ஆல்ட்மேன் மாதிரியான அந்த நபர்கள், அறிஞர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்தியாவில் அது சாத்தியம் கிடையாது, இப்போதைய இந்தியாவில் அது சாத்தியம் கிடையாதுன்னு சொல்கிறாங்க. நிறைய இளைஞர்கள் கவர்மெண்ட் ஜாப்க்கான ட்ரீம், நிறைய இளைஞர்கள் அதுலேருந்து வெளியில் வந்து எனக்கு ஜாப் எதுனாலும் ஓகே அப்படின்னு சொல்கிற லோ லெவல் ஜாபில் அவங்க வேலை செய்கிறதுக்கு தயாராக இருப்பதும் மிடில் ஒரு கேப் உருவாகுது. அந்த கேப் தான் நம்முடைய ப்ரொடக்டிவிட்டி. நம்ம படித்த அந்த விஷயங்கள், அதனால் ஒரு ப்ராடக்ட் உருவாக்க முடியும் அப்படிங்கிற ஹோப், ஸ்டார்ட் அப், அதில் ஏற்படக்கூடிய ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட், இது இந்தியாவில் சுத்தமாக இல்லை, இல்லாட்டி இப்போ தான் உருவாக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற நிலைமை தான் இந்தியாவில் இப்போதைய பெரிய யூத் கிரைசிஸ். நிறைய யூத் கிரைசிஸ் இருக்கும்போது நான் சொன்ன கவர்மெண்ட் ஜாப் ப்ளஸ் நம்ம இந்திய இளைஞர்களுடைய மனநிலைமை, அதனால் ஏற்படக்கூடிய லோ லெவல் ஜாப்ஸ், இன்ஃபார்மல் ஜாப்ஸ், அதனால் ஏற்படக்கூடிய அன்எம்ப்ளாய்மெண்ட், இதுதான் இப்போ பெரிய டாப்பிக்காக இருந்துகிட்ருக்கு. உங்கள் வீட்லேயும் நீங்கள் இதை ஃபீல் பண்ணுறீங்கன்னா கீழே உங்களுடைய கருத்துக்கள் எஸ் ஐ ஃபீல் த சேம் அப்படிங்கிற கருத்தை பதிவு பண்ணுங்கள். இல்லை உங்கள் நண்பர்கள் வீட்டில் நண்பன், தோழி, தோழர்கள், அப்பா, அம்மா, மாமா, சித்தப்பா யாருக்காவது இந்த கவர்மெண்ட் ஜாப் அப்படிங்கிற மேலே தீரா ஒரு பேய் ஆசை அப்படின்னு சொல்லுவாங்களே, அப்படிலாம் யாராவது இருந்தாங்கன்னா சிம்பிளாக இதை தட்டி விட்டுட்டு என்னுடைய ப்ரொடக்டிவிட்டியை கெடுத்ததே நீங்கள் தான் அப்படிங்கிற மாதிரி ஆணித்தனமாக ஒரு பதிலையும் அனுப்பி விட்டுருங்க. நல்ல சமுதாயத்தை உருவாக்குவது கவர்மெண்ட் ஜாப்னால மட்டும் கிடையாது. அவங்க படித்த படிப்பை ஒரு ப்ராடக்டாக, ஒரு ப்ரொடக்டிவிட்டியாக மாற்றும்போது மட்டும்தான் நல்ல சமுதாயம் உருவாகும். இந்த நல்ல சமுதாயத்தை உருவாக்காமல் விட்டுட்டோன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம அடிமையாக மாறிக்கொண்டிருக்கிறோம். சொல்லப்போனால் 1947க்கும் 2025க்கும் பெரிய அளவில் வித்தியாசம் இல்லை அப்படின்னு சொல்லிடலாம். நான் முதலே சொன்ன மாதிரி சூப்பர்னோவா ஏஐயில் ஜாயின் பண்ணுறதுக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. 75% வரை டிஸ்கவுண்ட் கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்குது. தேவைப்படுவோர் பயன்படுத்திக்கோங்க. நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.